பாருங்க மக்களே, ஃபுல்லாக மிஸ்ட்டுன்னு சொல்ல வருது. பட் என்ன பண்ணுறது, இல்லையே 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 மிஸ்ட்டு தான் இல்லையே. அது சில பேருக்கு தான் மிஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு சுத்தமாக பிடிக்காது. சில பேருக்கு மலை ஏறுறதே பிடிக்காது. அப்படியும் சில பேர், இப்படியும் சில பேர். என் வழி தனி வழிடா, நான் இதில் தான்டா வருவேன். ஓ ஓ ஓ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஹில்ஸில் கோப்ரோ யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை. கோப்ரோ இருந்தால் தான் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஃபன். ஃபஸ்ட்டு லேக்கு போகிறோம். லேக்கு போய் அங்கே உட்காந்து யோசிக்கணும், திரும்பி ரிட்டர்ன் போகலாமா இல்லை 4 இடம் பார்த்துட்டாவது போகலாமான்னு. எனக்கு அப்போ தான் அங்கே போய் தான் யோசிக்கணும். சொல்ல முடியாது, அப்படியே இது பண்ணாலும் இது பண்ணிடுவேன். 2 பேர் வந்து ஃபோட்டோ ஜாலியாக எடுக்கிறாங்க, நான் சோலோவும் வந்து என்னத்தை இது பண்ணுறது. இட்ஸ் ஓகே, நம்ம இருக்கிறத வச்சு இது பண்ண வேண்டியது தான். வண்டி அங்கே நிறுத்திட்டு இங்கே என்னப்பா பண்ணுறீங்க? இன்னும் கூலிங் ஆகலை, ஒரு மாதிரி வெக்கையாக தான் இருக்குது. இன்னும் தமிழே கிடைக்கலையே. ஏன் நான் ஓடிட்டேன். சரி, தமிழுக்கு எது இருக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ ஓ ஓ எல்லா கப்புள்ஸாக வராங்க, நிறைய பேர் பசங்களோட வராங்க. நான் மட்டும் சோலோ வந்துட்டு. எந்தெந்த அதிகாரிகள் செயல்பட்டு இதுக்கும் அதிகாரிகள் சம்மந்தமே இல்லைல்ல. இருந்தாலும் எனக்கு அப்பப்போ தோண்டிகிட்டே இருக்குதுங்க, அவர் கூட இல்லையேன்ட்டு. என்ன விடுங்க, அவர் இந்த வீடியோ பார்க்கும்போது சொல்லுவார், எல்லாம் இருக்கிறதா ப்ரோ அப்படின்ட்டு. என்னப்பா அது, திடீர்னு ஒரு தாட்டி பார்க்கும்போது சாக்காயிடுச்சு. இது என்ன டேம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க, எதுக்கு இது? நான் கூட இதோட தண்ணி தான் வருதோன்னு பார்த்துட்டேன். தண்ணி வந்தால் நல்லா தான் இருக்கும், ஆனால் வராது. வரும் தம்பி, ஆனால் வராது. ஹாப்பின்னு போய்ட்டு வந்துடுறேன். என்னப்பா 20 வந்து அதுக்குள்ளே 2 வந்துருச்சு. ஓ ஓ செம. ஏன் மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி ஓன்ட்டு இருக்கிறேன். சரி, என்ன கொடுமை சரவணன் இது. வராது நான் சொல்கிறேன்ல, ஒரு ஃபால்ஸ்லேயும் தண்ணி வராது. ஏன்னா நம்ம முகரக்கட்டை அப்படி. ஓ ஷட். எத்தனை வாட்டி வேணா ஹில்ஸ் ஏறலாம் போல இருக்குதே. என்னோட மைண்ட் வைஸ் பெட்ரோல் யார் போடுவா? வாய் இருக்குதுன்னு எது வேணால் பேசலாமா? சும்மா சொல்ல வேண்டியத. வீரன் வாஞ்சிநாதன் வளைவு. என்னப்பா 20ல் இப்போ 3 போட்டிருக்குது. அப்போ இனிமே தான் பெண்டா? இது நல்ல கதையாக இருக்குது. இங்கே ஒரு ரீல்ஸ் எடுக்கலாமா? மக்களே, டவர் சுத்தமாக இல்லை. டவருங்கிற ஒரு இதையே இவங்க இன்னும் இது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த ஊர் மலையில டவர் கிடைக்குது? ஏன் இப்போ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்? ஏதோ பேசணும்னு பேசாத, தெளிவாக பேசு. ஒரு கார்னரிங். ஆமாப்பா, இதுக்கப்புறம் தான்ப்பா வளையவே ஆரம்பிக்குது. இங்கே பாருங்க, 20க்கு 4. இது நல்லா இருக்கு.
நானும் ஏரியாச்சுன்னு நினச்சிட்டு இருக்கிறேங்க சத்தியமாக. போடுங்க பாருங்க பாரு, நீ இருக்குது உனக்கு. என்ன பண்ணுறது, நம்ம சோலோவாக வந்திருக்கோம், வேற வழி. மேலே போய் எதையாவது தின்னு போட்டு இறங்கினோம்னா சாயந்தரம் ஆயிரும். இதுக்கு தான் பசங்களோட வரணுங்கிறது. லூஸ் மாதிரி ஏறி கட்டிக்கிட்டு சோலோவாக வந்தால் ஒரு வெண்ணையும் இது பண்ண முடியாது. பண்ணலாம், பட் அதுக்கு பொறுமை அவசியம் இல்லையாவா? வெயில் நச்சு யாரோலே கார்னரிங். காதல் காதல் காதல். ஐயோ, தமிழன் படத்தில் அவர் சொல்லுவார் பாருங்க. தமிழனா இல்லை, ஐயோ அது என்ன படம், ஷாஜகான் படத்தில் அவர் சொல்லுவார் பாருங்க, காதல் காதல். ஆனால் கடைசியில் அவரே காதல்னு வந்து நிற்பார் விஜய்கிட்ட. யார் நம்ம தளபதி சும்மா படம் நடித்தாருன்னா அப்படி இருக்கும். ஆனால் இங்கே தண்ணி வரவே வராது. இங்கே பாருங்க, எம்ஐடி பாருங்க, தலைவர் அதுலேயும் மாஸ்க் காமிக்கிறாரு. யாராவது பசங்க போனால் கை காட்டலான்னு பார்த்தா எல்லாம் பொண்ணுங்களாம் லவர்ஸோடு போவாங்க. மேலே இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஃபஸ்ட்டு லேக் போவோம், லேக் போய் ஒரு 5 நிமிஷம் உக்காந்துட்டு யோசிப்போம், என்னப்பா இப்படியே போகலாமா இல்லை மறுபடியும் ரிட்டன் கீழே இறங்கிடலாமா? நல்ல வழியாக ஒன்று பார்த்து சொல்லு. அந்த வியூ பாயிண்ட் கூட சூப்பராக இருக்கும். பாருங்க, இருக்குது அந்த பக்கம் மண் சரலை என்னமோ அந்த மாதிரி இருக்குது. அதுதான் அங்கேருந்தான் புகையாற்றம் வருது. இவங்களும் போகிறாங்க, நிற்கிறாங்க, மறுபடியும் போகிறாங்க, நம்மளை பார்த்துட்டு நிற்கிறாங்க. என்ன பஸ்ஸுக்காரன்னு லைட்டாக சைடு வாங்குறாரு. ஐயோ, எந்த பக்கம் வருவார்? அது அந்த பக்கம் இருக்கணும். நம்ம பின்னாடி லாரிக்காரன வேறு ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. நம்ம நின்றுக்கிறது பெட்ரு. நம்ம எல்லாம் தெரிஞ்சவனாட்ட ஏறிட்டு போனால் அப்புறம் அவங்க சத்தம் போடுவாங்க, தம்பி நில்லுப்பா ஏப்பா அப்படிங்கிறாரு. கார்னரிங் போடுறது தப்பு இல்லை, அளவுக்கு மேலே போனால் தெரிச்சு விட்ற போகிறோம். அப்புறம் ஐயோ அம்மாமான்னாலும் வராது. கொண்டை ஊசி வளையுது 20க்கு 12 ஓடு. ஃபைன் ஃபாரஸ்டெல்லாம் பார்க்கலான்ட்டு இருக்கேன், பார்ப்போம் என்ன ஆக போதோ. இங்கே பாருங்க, காதல் காதல். என்னப்பா முனியப்பன் கோயில், முனியப்பன் கோவில். ஓ, எனக்கு அப்படியே இந்த பெண்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும், நிற்கவே கூடாது. பெட்ரோல் மட்டும் டேங்க் ஃபுல் 2000 பண்ணி விட்டிங்கன்னா போதும்.
வாய் இருக்குன்னு என்ன வேணும் பேசலாம். 2 வாட்டிங்க, 2 வாட்டி ஏற்காடு ஏறி 3 வாட்டின்னு வச்சுக்கோங்களேன். 3 வாட்டியுமே ஏறி ஒரு இடம் கூட பார்க்கல. சரி உண்மை, ஒரு பிளேஸ் கூட பார்க்கல. ஏறி இறங்கிட்டேன், அவ்வளோதான். ஏறி ஒரு மேலே ஒரு மணி நேரம், 1 மணி நேரம் கூட இல்லை, ஒரு அரை மணி நேரம், அவ்வளோதான். அப்படியே ரிட்டர்ன் இறங்கிட்டேன். அது என்ன டயர்டுன்னு சொல்கிறதா? அப்போல்லாம் நம்மகிட்ட vlog இல்லை, யூடியூப் சேனல் எதுவுமே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நம்ம 500 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டோம். பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க இது. சத்தியமாக சப்போர்ட் பண்ண நம்ம ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி சொல்லக்கூடாது, சொல்லி பிரிக்க விரும்பலை. மற்றபடி நம்ம 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி ஆகிட்டோம். அப்படியே மறக்காமல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி, ஃபாலோ பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு இளையராஜா சாங்காக போட்டோம்னா அப்படி இருக்கும். ராஜராஜ சோழன் இணையாலும் காதல் தேசம் நீதான், ராஜராஜ சோழன் இணையாலும் காதல் தேசம் நீதான், எங்கேயாவது நிறுத்துடா வெண்ணமனே. ஐயோ, இங்கே நிறுத்தலாம். வீடியோ ஃபுட்டேஜ் செக் பண்ணணுமே. இந்த மாதிரி ஒரு வீடு, அது நிறையா பேருக்கு அது வீடு கிடைக்காது. அது வேறு விஷயம் சொல்கிறேன். ஒரு என்னென்னா, ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு ட்ரீம் இருக்கும்ல. ஒரு நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷனு, அந்த மாதிரி ஒரு ரெசார்ட்டு, அது ரெசார்ட்டாக கம்பெனியாக அதெல்லாம் தெரியாது. என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஜாலியாக இந்த ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனில் நிறையா பசங்களோட, நிறையா பொண்ணுங்களோட ட்ரீமு, அது ஒவ்வொருத்தங்களுக்கு அந்த மாதிரி மாறுபடும். அதை நான் சொல்லலை. என்னென்னா, ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஒரு நமக்குன்னு ஒரு வீடு, நல்ல கிளைமேட், மாறிக்கிட்டே இருக்கிற கிளைமேட்டு, அதெல்லாம் ஒரு தனி ஃபீலுங்க. ஃபோனு அதெல்லாம் இல்லாமல் ஜாலியாக, அது ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷன், ஊட்டி கொடைக்கானல் திம்பம், ஏதோ ஒன்று. வனவிலங்குகள் நடமாடும் தொகுதி எங்கேயே நடமாடுது. ஒரு காலமாக வணக்கம்டா மாப்பிள்ளன்னு வந்து நிற்க சொல்லு. யானை பார்த்தோம், ஒரே ஒரு தாட்டி திம்பமில் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்பாறையில் காளமாடு பார்த்தோம். காளமாடுங்கிற பாருங்க, காட்டு மாடா இல்லை, ஐயோ அது பேர் என்ன, காளமாடுட்டு வச்சு காட்டெருமை. காட்டெருமை பார்த்தேன். இப்போ தாங்க கூலிங் ஆகுது. ஆஹா, ஐயோ வழி பாருங்க எப்படி இருக்குது, சுற்றியும் மரக்கலை. இது தாண்டா உலகம், இது தாண்டா ட்ராவலிங். சொன்னால் கேளுங்கடா, வாங்கடா ட்ராவலிங் பண்ணலாம். இங்கே பாருங்க, அப்படி அவ்வளோ வேகம் போய் கீழே என்னடா பண்ணுவீங்க? சுற்றி பார்க்குறக்குன்னு வந்துச்சு. கிளைமேட் அப்படியே சில்லுன்னு இப்போ தாங்க ஆகுது. எனக்கு தெரிஞ்சு ஏற்காடில் யானையெல்லாம் இருக்கா? ஏற்காடுலேருந்து யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. காளமாடு வேணால் பார்த்துருக்கேன், பார்க்கல, சொல்லியிருக்காங்க, வீடியோஸில் பார்த்தேன். யானையெல்லாம் இருக்குமான்ட்டு எனக்கு தெரியலைங்க. சமூகம் வண்டி எங்கேயும் நிறுத்துற, போய்கிட்டே இருக்கிற, ஃபோட்டோ செக் பண்ணணுமா இல்லை? இங்கே நிறுத்தலாமா வேண்டாமா? இப்போ என்ன இப்போ பிரச்சனை பஞ்சாயத்து என்னன்னா, டவர் இல்லை. ஆக்சுவலாக என்எஸ் கேப்டன் வந்து என்ன சொன்னார்னா, ப்ரோ நான் உங்களுக்கு ஒரு 4-5 ஸ்பாட் சொல்கிறேன், என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் இல்லை, பைக்குக்கு மட்டும்தான் பாஸ் போடுவாங்க, 4 இடம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னார். கருவே பீக்கா, கௌவேரி பீக்கா, என்ன பேர், நம்மளுக்கு இங்கிலீஷ் ஆரக்கூடாதாங்க. வா திருவள்ளுவர் வலை, இன்னொரு 3 பெண்ட் இருக்குது.
ராஜராஜ சோழன். ஐயோ, பாட்டு வேறு பாடினா காப்பிரைட் வேறு கொடுப்பாங்க. சில பேர் அதுக்குன்ட்டு இருக்காங்க. நம்ம பாட்டு ஓன் வாய்ஸில் பாடினாலும் காப்பிரைட் கொடுப்பாங்க. அதனால் நான் இப்போ என்ன பாட்டு பாட போகிறேன்னா, அது வந்து நம்மளை ஒருத்தர் மட்டும்தான் நினச்சா மட்டும்தான் அந்த காப்பிரைட் கொடுக்க முடியும். ஆனால் அவர் கொடுக்க மாட்டார். ஏன்னா நம்ம இனோவேஷன் ப்ளஸ் அண்ணா விஜய் அண்ணா கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் சாங்கு தான். ஐயோ, டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ரிப்பீட் மோட்லலாம் கேட்டேன். என்ன காண்டில் நான் பாடுறேன், சரக்கில் நான் வளருறேன், வலி இருந்தும் சிரிக்கிறேன், என் சோகத்தை ஐயோ சோகத்தை ஐயோ என்னமோ வருமே, என்னமோ ஒரு லைன் வரும். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு லைஃப் சாங் இருக்கும். அழிஞ்சு போச்சு உலகம் பொய்யென தெரிஞ்சும் ரசிக்கும், உன்னையும் மறைச்சு பொழைக்கும், ஒரு லைஃப் தாண்டா உனக்கும். அழிஞ்சு போச்சு உலகம் பொய்யென தெரிஞ்சும் உன்னையும் மறைச்சு பொழைக்கும், ஒரு லைஃப் தாண்டா உனக்கும். வாவ் வாவ், பாருங்க மக்களே, இது வேற ஒன்று ஸ்லோவாகி போகுது. நீ போயிட்டே இருக்க, உன்னை யார் இப்போ நிறுத்தினா? நீ போயிட்டே இருக்க வேண்டியதானே. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குங்க ஏற்காடு. ஆஹா, இப்போதாங்க காலுக்குள்ளெல்லாம் அப்படி ஜில்ஜில்ன்ட்டு ஆகுது. போடு போடு. ஐசர் ஓப்பன் பண்ணி போகலான்னு ஆசையாக தான் இருக்குது. வாய்ஸ் கேட்கலன்னா என்ன பண்ணுறது? இன்னொரு 2 மினிட் இருக்குங்க. அது ஒரு வியூ பாயிண்ட்டு மேலே இருக்கா, பக்கோடா வியூ பாயிண்ட்டு, பக்கோடா பாயிண்ட்டு, என்னமோ பாயிண்ட்டு. சின்ன லைஃபு கண்டதோச்சு அதை சின்னதா பிற சாலிடான காரணம், அதை தேடிதான் நம்ம மாறணும். வேண்டாம், ஹம்மிங் பண்ண கேவலமாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த மியூசிக் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இன்ட்ரோலே இதை வச்சுருப்போம். ஃபேவரட். நான் லாரி டிரைவர்ஸ்க்கெல்லாம் அவார்டே கொடுக்கலாங்க. இந்த வீல்ஸ்லேயும் அந்த எக்ஸ்ட்ரா கிளச்சு இதை போட்டு எப்படி ஓட்டுறாங்க பாருங்க. நான் இது தேவையில்லாம் மேப் போட்டிருக்கேன். சரி ஓகே, அது கிடக்கட்டு ஒரு பக்கம். ஏற்காடு இன்னும் 4 கிலோமீட்டர். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் இங்கே தான் உட்காந்து ரெஸ்ட் எடுந்தேன். ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எவ்வளோ தூரம் ஆச்சு, எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரில. கோப்ரோட சார்ஜ் இல்லை, போட்டு விட்ருக்கேன். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஏற்காடு வந்துடும். உட்காரணும்னு தோணுச்சு, போயிருக்கலாம் மேலே. வர்ற ஹில்ஸ்லலாம் நடுவில் உட்கார்றது, அந்த ஒரு கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுங்கிறதே இல்லை. அதனால் சரி உட்காருவோம். அநேகமாக நம்ம 6 மணிக்கு மேலே தான் கீழே இறங்குவோம்னு நினைக்கிறேன். நான் முடிவு பண்ணிட்டேங்க, இருட்டு கட்டினதுக்கப்புறம் தான் கீழே இறங்க போகிறேன். நான் ஒரு தாட்டி இறங்கி தான் பார்ப்போமே. இறங்கியாது என்ன பண்ணுறது. இங்கே ஒரு ஏற்காடு போர்டு வருமே, போர்டுக்கிட்ட போய் ஒரு ஃபோட்டோ. இங்கேப்பா அந்த போர்டு போயிடுச்சா இல்லையே, இனிமேல் தான் வரும். கிளைமேட் அப்படியே அல்லதுங்க. ஒரு பக்கம் வெயிலும் அடிக்குது, இன்னொரு பக்கம் சில்லுன்னு இருக்குது.